இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக 50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க. நீங்கள் எப்படி? அது எப்போவுமே அவங்க சொல்லிட்டு போகிறதாங்க. இப்போ கள நிலவரம் பார்த்தீங்கன்னா தெரியும். வீட்டுக்கு ஒரு ஓட்டு, ஒரு குடும்ப அட்டை இருக்குன்னா ஒரு ஓட்டு எங்கள் தலைவருக்கு இருக்குது. இப்போ நாங்கள் வீடு வீடாக சென்று பார்க்கும்போது அது அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொருத்தங்களும் 4 ஓட்டு இருக்குது, 6 ஓட்டு இருக்குது, அத்தனையுமே உங்களுக்கு தான்றாங்க. அப்படிங்கும்போது பார்த்தா இப்போ உதாரணத்துக்கு 2,26,000 ஓட்டு நம்ம கரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்குன்னா எங்கள் கணக்கு பார்த்தா ஒரு 1,4 லட்சம் 1,5 லட்சம் ஓட்டு எங்களுக்கே வர மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு போக நாங்கள் விரும்பலை. வீட்டுக்கு குடும்பத்திற்கு ஒரு வாக்கு தலைவருக்கு இருக்குது. அது மே 4ஆம் தேதி தெரியும் எவ்வளோ வாக்கு பதிவாகிருக்கு, எவ்வளோ தலைவருக்கு வருன்றது தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குங்கிற மாதிரி பார்ப்பாங்க. எவ்வளவு தான் என்ன தான் ஒரு விளம்பரங்கள் செய்து கொண்டு இருந்தாலுமே ஒரு அமைதி புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அது மே 4 அது பெரிய புரட்சியாக வெடிக்கும். அதற்கப்புறம் தமிழக வெட்டுக்கழக தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள் ஆட்சி அமையும். அந்த ஆட்சி தமிழக மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பாதுகாப்பான ஒரு வளர்ச்சிக்கான ஆட்சியாக இருக்கும் என்பதை மட்டும் நாங்கள் கூறிக்கொள்கிறேன். நன்றி. நோட்டுக்கு வாக்குங்கிற மாதிரி தான் எல்லா செட்டப்லேயும் இருந்திருக்குது. அவங்க எப்படினாலும் கொடுப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் அது மாதிரி ஏதாவது கொடுக்குறது என்ன சார் கேட்குறீங்க? நோட்டு பணம் சொல்கிறீங்க? இல்லை சார், தலைவர் அதாவது அவர் இப்போ இல்லைங்க, ஸ்டூடெண்ட் மீட், அதாவது ஸ்டூடெண்ட் மீட் வச்சுருக்கும் போது 10th + 2 படிப்புக்கு அவர் பணம் கொடுக்கும்போது அப்போவே சொன்னார், ஒரு ஓட்டுக்கு ஒரு 1000 ரூபா ஒருத்தங்க பணம் தராங்கன்னா 1,5 லட்சம் ஓட்டுக்கு எவ்வளோ வருதுன்னு கணக்கு பாருங்கள். அவ்வளோ செலவு பண்ணி ஒருத்தர் வேட்பாளர் நின்று ஒரு எம்எல்ஏ ஆகிறாருன்னா அவர் எப்படி அதை பணத்தை எடுப்பார்? அப்போ அவர் ஊழல் பண்ணி தான் அதை எடுக்கணும். அதனால் ஓட்டுக்கு பணன்றதே எங்கள் கைக்கிட்ட கிடையாது. யார் கொடுத்தாலும் நீங்கள் வாங்கிக்கங்க, அது நம்ம பணம். அதான் தலைவர் சொல்லியிருக்கார். ஆனால் நாங்கள் நேர்மையாக நின்று நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னு தலைவருடைய வழியில் போய் நாங்கள் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்கோம். மக்கள் எங்கேயே சொல்கிறாங்க பணம் கொடுக்காதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு விழிப்புணர்வு வந்துக்கிட்டு இருக்குது, இளைய தலைமுறை வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் நாங்கள் எங்கள் வாக்கு விற்பனைக்கு இல்லைன்னா ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் ஓட்டுக்கு பணம் வாங்குறது நிறுத்தப்படும். நன்றி, வணக்கம். தலைவர் கரூர் வரதுக்காக சார், எல்லா இடமும் வரணும், வந்துட்டு தான் போகணும். நாங்களே கேட்டிருக்கோம், சொல்கிறேன்னு இருக்காரு. ஏற்கனவே வந்துட்டு போயிருக்காரு. கிட்டத்தட்ட 38 மாவட்டத்தில் ஒரு 15 மாவட்டம் தான் முடிச்சிருக்காரு. நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த போகாத மாவட்டங்களை அவர் கவர் பண்ணி போகணும். கரூருக்கும் வாங்கன்னு சொல்லியிருக்கோம். பரிசீலனை பண்ணுறேன். முறைப்படி அனுமதி வேணும், முறைப்படி பாதுகாப்பு வேணும், அதுதான் முக்கியம். ஏன்னா சென்னையிலேயே அவருக்கும் பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குது. பாதுகாப்பு கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு தலைவர் போய்கிட்டு இருக்கும்போது பஸ்ஸை எடுத்துல விட்டுறாங்க. பார்த்தீங்க, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார், அசம்பாவிதம் வந்துடக்கூடாதுன்னு. முறைப்படி அனுமதியும் முறைப்படியும் பாதுகாப்பு கொடுத்தா தலைவர் அனைத்து இடக்கும் வர தயாராக இருக்கிறார். நன்றி, வணக்கம். ஆனால் இன்னொரு விஷயம், திமுக இவ்வளோ வருஷமாக ஆண்ட கட்சிகள் எவ்வளோதான் வாக்கு செலுத்துறதுக்கு மக்கள் ஆர்வமாக இருந்தாலும் நிர்வாகிகள் ரொம்ப முக்கியம், அந்த பூத்து கமிட்டி உறுப்பினர்லாம் முக்கியம். இப்போ நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம் அந்த மாதிரி? சார், நாங்கள் எல்லா பூத்துக்கு 10 பேர் நாங்கள் கணக்கு வச்சு 5 பேர் போட்டிருக்கோம். கரூரில் சட்டமன்றத்தில் 283 பூத்து இருக்கோம். 283 பூத்துக்குமே நாங்கள் ஆளை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது உங்களுக்கு தெரியும். எல்லாமே ஒவ்வொரு பக்கமும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ வெளியே போகக்கூடாது, தொழில் ரீதியாகவோ உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாகவோ இல்லை வேலை பார்க்குற வேலை இடத்துலையோ மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. கரூரில் ரொம்பவே அது இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன், ஒரு அமைதி புரட்சி நடந்துகிட்டு இருக்குது. அது உங்களுக்கு வாக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தெரியும். உங்களுக்கு அமைதியாக எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் போகிற இடத்துல சொல்கிறாங்க, வெளியே சொல்லாதீங்க, எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான். ஏன்னா நாங்கள் ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் எங்களுக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் கரூரில் நடக்கிற உண்மை தான். தமிழ்நாட்டு ஃபுல்லாக இதான் நடந்துகிட்டு இருக்குது. எல்லா இடத்துக்கும் பூத்துக்கு ஆளுக்கு, எல்லா இடத்துக்கும் நிர்வாகிகளுக்கு இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க. தலைவர் முதலமைச்சர் ஆகிடுவார். நன்றி, வணக்கம். அனுமதி சரியாக கொடுக்குறாங்களா? கொடுத்துட்றாங்க சார். அது நம்ம உங்களுக்கு ஆன்லைனில் பண்ணுறதுனால 2 நாளைக்கு முன்னாடி பண்ணணும். அது பண்ணும்போது கரெக்டாக கொடுத்துட்றாங்க. நாங்கள் அதுக்கு தான் போயிட்டு தான் இருக்கோம். இது தேர்தல் விதிமுறை வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. தலைவருக்கு அந்த மாதிரி வரல. இன்னும் எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் அமைதியான முறையில் போய்கிட்டு இருக்கோம். டோர் பை டோராக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். மக்கள் வரவேற்பு இருக்குது. நாங்கள் ஒரு அசம்பாவிதங்களோ ஒரு வெடி வெடிக்கிறதோ ஒரு ஆடம்பரமோ எதுவும் பண்ணலை. அமைதியான முறையில் போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லை சார், எங்களுக்கு அது வரைக்கும் எதுவும் கொடுக்கல. இதெல்லாம் கொடுக்கல சார். அதான் சார் சொல்கிறேன், வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது. 2,25,000 ஓட்டு, 2,26,500 ஓட்டு கரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. 1 லட்சம் ரேஷன் கார்டுனா 1 லட்சம் ஓட்டு கன்ஃபார்ம். இன்னும் ஒவ்வொரு ஓட்டு சேர்ந்து வந்துச்சுன்னா ஒரு 1.5 லட்சம் ஓட்டுகளுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு நம்பிக்கையில் தான் நிற்கிறோம். மக்களோட நம்பிக்கையில் தான் நாங்கள் நிற்கிறோம். அறுதி பெரும்பான்மை வெற்றி பெற எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம்.